ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்குக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் நம்ம காய வச்சோம். நான் ஒரு வீடியோலேயே போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அந்த தேங்காய் வந்து செக் ஆடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அதனால் அந்த தேங்காய் வந்து நாங்கள் கூட காய வைக்கல, இங்கேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி, சுத்தமான முறையில் ஆர்கானிக்கில் ஒரு பயிரும் வச்சுட்டு இருக்காரு. அதேமாரி ஒரு ஃபார்மும் வச்சுருக்காங்க அவங்க. இது வந்து வாகை செக்குங்க, வாகை மரத்தில் உள்ள செக்கு, மரச்செக்கு. இங்கே தான் வந்து எண்ணெய் ஆடிட்டு போகலான்ட்டு நாங்கள் வந்தோம். ஆல்ரெடி நம்மளது ஆடி முடிச்சாச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் 1000 பொருள் நம்ம கடையில் கொடுத்து வாங்கினாலுமே, ஒரு பொருளை நம்ம வந்து இப்போ ஒரு தேங்காய் அப்படின்னு சொன்னால் நம்ம தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்குகிறோம். அதோட ஒரு குவாலிட்டியை விட நம்ம தேங்காயை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுலேருந்து நம்ம கண் எதிர ஒரு எண்ணெய் ஆடி நம்ம தலையில் தேய்க்கிறதோ இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய குவாலிட்டியே வேறவாக இருக்குங்க. அப்படி ஒரு நேச்சரு, அப்படி ஒரு தரம் சொல்கிறேன். அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குங்க அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய். அவ்வளோ வாசனை. இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வேர்க்கடலை உடைக்கிறதுக்கு மிஷினும் இருக்குது. இவர் விவசாயி தான். பக்கத்தில் இவருக்கு நிலம்லாம் இருக்குது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கேழ்வரகு, அரிசி, கோதுமை எல்லாமே அரைச்சிக்கலாம் இங்கே இவர்கிட்ட. அதுக்கும் மிஷின்ஸ் இருக்குது இங்கே. நல்ல சுத்தமான முறையில் ரொம்ப நல்லா உண்மையாலே ஹைஜீனிக்காக பண்ணி தராருங்க இவர். நாங்கள் மிளகாத்தூள் அரைக்க வந்தோம். அந்த தூள் பார்த்திங்கன்னா நான் பார்த்த இடங்கள்ல பார்த்திங்கன்னா உடனே இப்போ ஒரு தடவை போட்டு அரைக்கிறாங்கன்னா மறுபடியும் அது ஃபுல்லாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உடனே கொட்டிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னு சொல்லி கேட்டேன் நான். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா, அந்த தூள் வந்து உடனே ஹீட்டில் போட்டு அரைச்சோம்னா நம்ம அவ்வளோ மசாலாலாம் போடுறோம். ஹீட்டில் போட 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 அதோட டேஸ்ட்டே மாறிடும். நம்ம சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதை இப்போ ஒரு பக்குவப்படுத்தி எடுத்துகிட்டு வரோம். அது உடனே போடும்போது அந்த ஹீட்டில் வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதுக்காக தான் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் அதை அதாவது அந்த சூடு ஆறணும் இல்லைங்களா, அந்த சூடு ஆறுறதுக்காக பாருங்கள் இந்த பக்கம் அந்த தூளெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது சைடில். அதாவது கீழே கிடையாது, எல்லா மிஷின்லேயும் பார்க்குறேன் நான், கீழே தான் கொட்டுவாங்க. மிளகாத்தூள் அரைச்சோ இல்லை கேழ்வரகு மாவு அரைச்சோ கோதுமை மாவு அரைச்சோ எல்லாமே கீழே தான் கொட்டுவாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணி வைக்கல. மேலேயே நின்றுக்குனே தள்ளுற மாதிரி, அதுவும் ஸ்டீலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டீலில் வந்து ட்ரே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கும் வந்து அதை களைச்சி விட்றதுக்கு அதுவும் ஸ்டீல் தான், தகடு. இதை பாருங்க இந்த பக்கம். அப்படி ஒரு ஹைஜீனாக, அப்படி ஒரு எதுவுமே சரி அப்படி பண்ணிக்கலாம், இதில் என்ன இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலைங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான். ஏன்னா இவர் நம்மாழ்வார் வந்து இவர் பிடிக்கும். பாரம்பரியமாக வந்து அவர் எப்படி பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் இவரும் ஒரு பயிர் முறையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிறைய வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய்லாம் கிடைக்கும். ஏன்னா கிராமன்றதுனால பக்கத்தில் எல்லாரும் பயிர் செய்வாங்க. அந்த வேர்க்கடலை, எள்ளு வீட்டுக்கு தேவையானவங்களும் வந்து இங்கே ஆடிப்பாங்க. மற்றபடி வேர்க்கடலையும் இவங்களே காசு கொடுத்து வாங்கி செக்கு ஆடுவாங்க. இவங்ககிட்ட எண்ணெய் வந்து ஹோல்சேலில் கிடைக்கும். சுத்தமாக ப்யூராக கிடைக்குங்க. நான் அது ஒரு விஷயம் மட்டும் அடித்து சொல்லுவேன். இந்த குவாலிட்டிக்கு குறையே நம்ம ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட குறை சொல்ல முடியாது. அப்படி சூப்பராக இருக்குங்க. இவர்கிட்ட நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய் 3மே கிடைக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். இவர் ஒரு விவசாயி அப்படின்றதுனால கண்டிப்பாக பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் வந்து விவசாயம் சார்ந்த மட்டும்தான் இருக்கார். ஆர்கானிக் மட்டும்தான் பண்ணுவார். அது இதில் எண்ணெய் வந்து ஆடுவாங்க, அதில் எந்த ஒரு பொருளும் சேர்க்க மாட்டாருங்க. தேங்காய்னா தேங்காய் போட்டு ஆடுவாங்க. அப்புறம் வேர்க்கடலைன்னு சொன்னால் அதில் வேர்க்கடலை போட்டு ஆடுவாங்க. ஒரு சிலவங்க வந்து தேவைப்பட்டால் லெமன் போட சொல்லுவாங்க. அவர் தேவைப்பட்டால் போட்டு கொடுப்பாங்க. மற்றபடி இவர் எதுவுமே சேர்க்க மாட்டார். அப்படியே வந்து நேச்சுராக என்ன கிடைக்குதோ அதை மட்டும் போட்டு ஆட்டி கொடுப்பாங்க. வேணுன்றவங்க ஒரு தடவை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பரு. இல்லைனா கமெண்டில் கூட கேளுங்க, நான் நம்பர் கொடுக்குறேன். இது தேங்காய் எண்ணெய், பெரிய கேனில் இருக்கிறது தேங்காய் எண்ணெய் நம்மளுது. அப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெள்ளையாக வாசனையாக இருக்குங்க, செமையாக. இது சைடில் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலை, தேங்காய் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் காயாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவங்களே சொல்லுவாங்க பார்த்துட்டு, இது கொஞ்சம் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சைடில் இதை கொட்டி காய வைக்கிறதுக்காக அந்த இடம் அது பார்த்திங்கன்னா
ரோட்டு மேலேயே இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா கழனி தான், பயிர் செய்கிற இடம் இருக்குது. இவர் ஒரு விவசாயின்றதுனால சரி இது நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணணுன்றதுனால தான் இது பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி